பல துறைகளில் தன் ஆளுமையை வெளிக்காட்டுகின்ற ஒரு மிகச்சிறந்த அறிஞர் தம்பி ஞானவேல் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க வைக்கிற தலைப்பு கொடுத்த காரணத்திற்காகவே கல்யாண மாலைக்கு மனப்பூர்வமான நன்றிகளை நான் இங்கே பதிவாக்கிக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் வரப்போ யோசித்தேன், இந்த மாதிரி தலைப்பு கொடுத்தா கூட்டம் வருமா அப்படின்னு. வந்த வண்ண நிறைய கூட்டம் இருந்தது. தலைப்பு தெரியாமல் வந்துட்டாங்களோன்னு நினச்சேன். அதுவும் உண்மைதான். தலைப்பு தெரிஞ்ச பிறகு போயிடுவாங்கன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமும் இருக்காங்க. இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றி ஒரு தகவலை சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நான் தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் எதுன்னு கேட்டால் நம்ம தஞ்சாவூர்னு சொல்லுவோம். உண்மையில் தமிழ்நாட்டினுடைய இன்னொரு நெற்களஞ்சியம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் தான். இந்த பகுதியில் மட்டும் 4000க்கும் அதிகமான ஏரிகள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இருந்ததுங்க. 4000க்கும் அதிகமான ஏரிகள் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இருந்திருக்கிறது. காவிரி ஆற்றில் நீர் வரவில்லை என்றால் தஞ்சை விவசாயிகள் தவித்து போவார்கள். ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு அந்த தவிப்பு வராது. ஏனென்றால் இங்கே இருக்கிற ஏரிகளையும் குளங்களையும் பராமரித்து அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு எந்த விதமான அரிசி பஞ்சம் வராமல் பார்த்துக்கிறதுல இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அத்தகைய அளவு இயற்கையை நேசித்த இந்த மண்ணில் இந்த தலைப்பில் பேசுவதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பழங்குடியின அப்பாவும் அவருடைய பையனும் காட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் பையன் பார்த்து ரொம்ப ஷாக்காகிறான். ஒரு யானை இறந்து போயிருக்கு. அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா யானை இறந்து போச்சு அப்படின்னு. அவர் திரும்பி பார்த்துட்டு, ஆமாப்பா யானை இறந்து போச்சு. அப்பா ஏன் யானை இறந்து போச்சு? யானை கொன்று இருப்பாங்கப்பா. ஏன்ப்பா கொன்று இருப்பாங்க? தந்தத்துக்காக கொன்று இருப்பாங்க. தந்தை எடுத்து என்னப்பா பண்ணுவாங்க? யானை பொம்மை செய்வாங்கப்பா அப்படின்னு தன் உயிருள்ள யானையை கொன்று, உயிருள்ள யானையை கொன்று அதை பொம்மை செய்து ஷோகேஸில் வைத்து சந்தோஷப்படுகிற மனிதர்கள் பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொன்னா நாம எப்படி ஏற்றுக்க முடியும்? இதுக்கு ஒரு 4 பேர் வந்திருக்கீங்க. படித்தவர்களிடம் இயற்கை தடுமாறி கொண்டிருக்கிறது, பாமரர்களிடம் இயற்கை பத்திரமாக இருந்ததோ என்று தோன்றுகிறது. ஏன் அப்படின்னா, மனிதனுக்கும் விலங்குக்குமான வித்தியாசம் என்பது என்னன்னு கேட்டால், மனிதன் சிந்திப்பான், விலங்கு சிந்திக்காது என்பார்கள். உண்மையை இப்பொழுதெல்லாம் எனக்கு அதில் ரொம்ப சந்தேகம் இருக்கு. மனிதன் உண்மையிலேயே சிந்திக்கிறவனா என்றால் இயற்கையிடம் நடந்து கொள்கிற விதத்தை பார்த்தால் அவனுக்கு சிந்தனை என்று ஒன்று இருக்கிறதா என்றே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. டிஸ்கவரி சேனலிலே ஒரு காட்சி, யானையை வைத்து கேரள மாநிலத்திலே வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு குழியிலே பெரிய கம்பத்தை நட வேண்டும். யானையை கொண்டு நட வைக்கிறார்கள். யானையை பாகன் அடிக்கிறான், துன்புறுத்துகிறான். எல்லா குழியிலையும் பாகன் சொல்படி வைத்து கொண்டிருந்த அந்த கம்பத்தை வைத்துக் கொண்டிருந்த யானை ஒரு குறிப்பிட்ட குழியிலே வைக்க மறுக்கிறது. அவன் எவ்வளவு அடித்தாலும் அது அந்த துன்பத்தை தாங்கி கொண்டு அழிக்க வருது. என்ன காரணம் என்று இறங்கி போய் பார்த்தால் அந்த குழிக்குள்ளே ஒரு சின்ன பூனைக்குட்டி இருந்திருக்கு. விலங்குகள் கூட உயிர் நேயத்தை தங்களிடம் பத்திரமாக வைத்திருக்கின்றன. ஆனால் மனிதன் அதை மறந்து விட்டான். ஒரு வேட்டையாடுதல் பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியில் வேட்டையாடுறதை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு வேட்டையாடி சொல்கிறான், ஒரு குரங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. குரங்கு ஒரு தப்பிக்க முடியாத சூழ்நிலை கை தூக்கி என்னை விட்டுடுன்ற மாதிரி நிற்குது. அதை குறிப்பார்த்து சுடுகிறான். விலங்கிடம் இருக்கிற உயிர் நேயம் மனிதனிடம் இல்லாமல் போனது. இதுதான் இயற்கையை நாம் பொறுப்பற்றவர்களாக மாற்றியதற்கான அடிப்படை காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இந்த உலகத்தில் 1,30,00,000 உயிரினங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு உயிரினம் மனிதன். 1,30,00,000 உயிரினத்தில் ஒரு உயிரினமாக இருக்கிற மனிதன் இந்த உலகத்தை தனதாகவும் தன்னுடையதாகவும் நம்பி நானே இதற்கு சொந்தமானவன் என்று நினைக்கிறானே, அங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. பறவையியல் அறிஞர் சலீம் அலி சொன்னார், மனிதன் இல்லாமல் பறவைகள் வாழ்ந்துவிடும். பறவைகள் இல்லாத இந்த உலகத்தை பூச்சிகள் 24 மணி நேரத்தில் அழித்துவிடும். மனிதன் இல்லாத ஒரு உலகத்தை பூச்சிகள் 24 மணி நேரத்தில். பறவை அவ்வளவு முக்கியம். ஆனால் பறவைகள் குறித்து நமக்கு இந்த ஒரு மரம் விழுகிறது என்றால் மரம் அல்ல, அது பறவைகளின் வீடு. அந்த பறவைகளின் நம்ம மரம் போச்சு சொல்ல, வீட்டு முன்னால் நிழல் போச்சுன்னு சொல்ற எல்லாம் போச்சு. ஆனால் எத்தனையோ பறவைகள் வீடற்று போயின. அதை குறித்த கவலையை நம்ம இந்த இடத்துல இல்லை. எனக்கு ஒரு விஷயம் இது என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, பழங்குடியின மக்கள் கிட்ட அவர்கள் தான் இயற்கையை நேசித்தவர்கள் என்பதற்கான இதில் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். சந்தனக்காடு அப்படின்னு நம்ம சத்தியமங்கலத்தில் சொல்லுவோம். சந்தன கடத்தல் வீரப்பன் வரைக்கும் இருந்த பகுதி. அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் சந்தன பொட்டு வைக்க மாட்டாங்க. சந்தனத்தில் பொட்டு வைக்க ஆரம்பித்தால் சந்தனத்தில் சோப்பு, சந்தனத்தில் சீப்பு, சந்தனத்தில் கட்டில், அடுத்த ஆசைகள் விரியும் என்பதால் ஒரு பழங்குடியின சமூகம் சந்தனத்தில் பொட்டு வைப்பதை பாவமாக கருதுகிறது.
நாஞ்சில் நாடன் என்கிற ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் இருக்கிறார். அவரை பேட்டி காண்பதற்காக சென்றேன். அவர் தன்னுடைய தந்தையை பற்றி நினைவு கூர்ந்தார். என் தந்தை ஒரு எளிய விவசாயி. நான் எம்எஸ்சி வரை படித்திருக்கிறேன். என் தந்தை அறுவடை காலங்களில் அவருக்கு உதவியாக நானும் களத்திலே சென்று வேலை செய்கிற பொழுது நெல் அறுவடையை நாங்கள் சாக்கு பைகளில் அள்ளி கொண்டிருந்தோம். அப்பொழுது நெல்மணிகள் கீழே சிந்தின. நான் ஐயோ நெல்மணிகள் சிந்துகின்றனே என்று அந்த நெல்மணிகளை பொறுக்கி எடுத்தேன். என் தந்தை என்னை திட்டினார், இந்த உலகத்தில் நாம மட்டும் வாழல, இது பறவைகளுக்கான உணவு, சிந்துவதையெல்லாம் நீ எடுக்காத அப்படின்னு. படிக்காத பாமரத்தனமான என் அம்மா சொல்லி கொடுத்ததை கூட பள்ளிக்கூடங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கல. இதுதான் உண்மை. இரவில் செடி தூங்கும், அதை தொடாத, அதை தொந்தரவு பண்ணாதன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பள்ளிக்கூடம் சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை இருக்குல்ல, அது ரொம்ப அபத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் பகிர்ந்துகிட்டாரு, இயற்கை சார்பா ஒரு பத்திரிகை நடத்துறேன்னு சொல்லி பள்ளிகளில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போயிருக்காரு. எல்லா வாத்தியாரும் ஒன்னா சேர்ந்து சொல்லியிருக்காங்க, படிப்பு கெட்டுரும், அதை படிக்காதீங்க அப்படின்னு. இயற்கை குறித்த ஒரு புத்தகத்தை 10 ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கு படிப்பு நேரம் கெட்டு விடுவாங்க. எதை படிக்க போகிறார்கள் இவர்கள் என்கிற கேள்வியே இங்க நமக்கு இல்லை. நீங்க எந்த வீட்டுக்கு போனீங்கன்னா, இப்போ ஃப்ரெண்டோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தலைநகரங்களின் பெயரையும் வரிசைப்படி சொல்லிட்டே வந்தான். நான் அவன்கிட்ட கேட்டேன், இந்த தெருவில் இருக்கிற மரங்களின் பெயர்கள் உனக்கு தெரியுமா? இங்க இருக்கிற பறவைகளின் பெயர்கள் உனக்கு தெரியுமா? நீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற வேப்ப மரத்தையும் ஆலமரத்தையும் அரச மரத்தையும் அடையாளம் தெரியாமல் நீங்கள் உலகத்தினுடைய தலைநகரங்களையும் டாலர்களின் மதிப்புகளையும் தெரிந்து வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்று எனக்கு உண்மையாகவே புரியவில்லை. கல்வி திட்டம் மாறணும். இந்த தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 40,000 ஏரிகளுக்கு மேல் இருந்தன. நான் சொன்னேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 4,000 ஏரிகள் இருந்தன என்று. இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் 4,000 ஏரிகள் இருக்குமா என்று தெரியாது. எங்கே போயினவை? இதை குறித்து எல்லாம் நாம் ஏன் கேள்வி கேட்பதில்லை அப்படின்றது தான் இங்க இருக்கிற கேள்வி. மஞ்சள் பையை தூக்கிட்டு போற வரைக்கும் நம்ம சரியா தாங்க இருந்தோம். மஞ்சள் பையை தூக்கி கொண்டு போன வரை நாம் இயற்கை பாதுகாப்பாக இருந்தது, இயற்கையிடம் மனிதர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆனால் 1/2 கிலோ அரிசி வாங்க 2 கேரி பேக் வாங்க ஆரம்பிச்சோம் பாருங்க, அங்க தொலைஞ்சது நம்முடைய நிம்மதி. அதனாலதான் மதுரைக்காரங்க எப்பவும் மஞ்சள் பையே வச்சிருப்பாங்க. உண்மையிலே மதுரையில் இயற்கை கெடாமல் இருக்கிறதுக்கு அது முக்கியமான காரணம். சட்டை கூட மஞ்சள் தான். நான் அதாவது எதிரணியில் இருக்கிறவங்க சொல்றாங்க, தனி மனிதர்களால எந்த பிரச்சனை, ஒரு பீச்சில் ஒரு பிளாஸ்டிக் பையை போட்டோன்னா அதனால என்னன்னு. உங்களுக்கு ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். ஆமைகள் அடிக்கடி கடற்கரை பிரதேசங்களில் இறந்து போகிற செய்திகளை நாம் பத்திரிகையில் படிக்கிறோம். அதனுடைய உள்ளர்த்தம் என்பது நாம் ஒருபொழுதும் தேடி பார்ப்பதில்லை. ஆமைகள் தங்களுடைய மரபு அறிவுப்படி கடற்கரை ஓரங்களில் தாம் எங்கே பிறந்ததோ அங்கே வந்துதான் முட்டையிடும், அங்கேதான் இனப்பெருக்கம் செய்யும். 1000 கிலோமீட்டர் ஆமை கடலிலே நீந்தி வந்து தன்னுடைய இடம் என்று எது என்று தேடுகிற பொழுது அது குப்பை மேடாக ஆக்கி வைத்தால் அதற்கு தன்னுடைய இடம் எது என்று தெரியாமல் அலைந்து அலைந்து மரித்து போகிற சோகத்தை நாம் பத்திரிகைகளிலே படிக்கிறோம். ஆனால் அதன் காரணங்களை நாம் தேடுவது இல்லை. எனக்கு இதன் தனி மனிதர்களுடைய என்ன பிரச்சனை அப்படின்னா, டால்ஸ்டாய்டு ஒரு கதை ஞாபகம் வந்தது. ஒரு ரயில் தண்டவாளத்தில் ஒருத்தன் நட்டு போல்ட்டை பிடுங்கி எரிஞ்சிட்டான். பிடுங்கி எரிஞ்ச பிறகு கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. ரயில் கவுந்துருச்சு, இதுக்கு வந்தான் காரணம்னு சொல்லிட்டு. அவனால் ஒத்துக்க முடியல. ஒரு நட்டு கழண்டதுக்கு போய் ஒரு போல்ட்டை எடுத்ததுக்காக அவ்வளோ பெரிய ரயில் எப்படிங்க கவரும் அப்படின்னு கேட்டான். ஜட்ஜுக்கு புரியவே இல்லை. இவனை உடனே சிறையில் அடைங்க அப்படின்னாரு. ஒரு நட்டு கழண்டுட்டா ரயில் கவுந்துருமானா கவுந்துரும். அது ஒருத்தன் தான் நான் நினைச்சேன். அவங்க மொத்தம் 5 பேர் போல இருக்கு, 4 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. 6ஆவதா ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு இந்த நிகழ்ச்சி முடிகிறப்ப தெரிஞ்சிடும். அந்த பக்கம் தீர்ப்பு சொன்னாருன்னா மொத்தம் அந்த டீம் 6 பேர் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துட முடியும். மனோகர் பரிக்கர் என்கிற பாதுகாப்பு நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன ஒரு தகவலை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் கோவா மாநிலத்தை சேர்ந்தவர். கோவா எப்படி சேலத்திற்கு மாம்பழம், இது வெள்ளரிக்கு சாத்தூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு ஒரு இது ரொம்ப இதுவோ, அந்த மாதிரி மனோகர் பரிக்கர் அவர்களுடைய சொந்த ஊர் தர்பூசணிக்கு பெயர் பெற்றது. பெரிய பெரிய சுவையான தர்பூசணி பழங்கள் அந்த இடத்திலே விளைந்து இருப்பதை நாம் அவர் பல இடங்களில் சுட்டி காட்டினார். ஆனால் அது விளைவதற்கான காரணத்தை அந்த இடத்துல தர்பூசணி திருவிழான்னு ஒன்று நடக்கும். அந்த திருவிழாவிலே அறுவடை செய்கிற காலத்தில் அங்கே இருக்கிற குழந்தைகளை எல்லாம் அழைத்து சுவையா இருக்கிறதுல பெரிய தர்பூசணியை, சுவையான தர்பூசணியை பிளந்து குழந்தைகளிடம் கொடுப்பார்கள் விவசாயிகள். அதை வாங்கிய குழந்தைகளுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு, அந்த பழத்தை சாப்பிட்டு விதைகளை கீழே துப்பக்கூடாது. விதைகளை விவசாயிகள் கை நீட்டி கேட்பார்கள். அந்த விதைகளை அவர்கள் கைகளிலே குழந்தைகள் துப்ப வேண்டும். அந்த விதைகளை தான் அடுத்த முறைக்கான பழத்துக்கான விதைகளை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இருப்பதிலேயே ஒரு 7 வருடம் படிப்பின் காரணமாகவும் வேலையின் காரணமாகவும் ஊர் பக்கம் வர முடியாதவர் ஊர் பக்கம் திரும்பினார். திரும்பிய பிறகு பார்த்தால் அந்த ஊரிலே எல்லா பழங்களும் சிறுத்து போயிருந்தன, பழங்கள் சுவையற்று இருந்தன. எந்த காரணத்தினால பழம் சின்னதா போனது, சுவையானது சுவை இல்லாமல் போனது என்று அவர்கள் தேடிய போது ஒரு காரணத்தை கண்டறிந்தார் மனோகர் பரிக்கர்.
அவர் எந்த விவசாயி இடத்தில் பழம் வாங்கினாரோ அந்த பெரியவர் இறந்து போயிருந்தார். அவருடைய மகன் அந்த விவசாய தோட்டத்தை பராமரித்து வந்தார். அவருடைய தந்தை இருப்பதிலேயே பெரிய பழத்தை கொடுத்து பெரிய விதைகளை வாங்கி அதை பயிரிட்டு பெரிய பழங்களை எடுத்தார். மகனோ பெரிய பழங்களை அதிக விலைக்கு விற்றுவிட்டு இருப்பதிலேயே சிறிய பழங்களை கொடுத்து குழந்தைகளிடம் விதைகளை வாங்கினார். நாளுக்கு நாள் பழம் சுருக்கி கொண்டே போனது. தனி மனிதனுடைய பொறுப்பின்மை இயற்கையையே புரட்டி போடுகிறது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். தனி மனிதன் நினைத்தால் என்ன, புத்தர் கிட்ட ஒரு சிறுவன் போனான். எல்லாம் தெரிந்த புத்தரை எல்லாரும் பாராட்டுறாங்க, அவரை முட்டாளாக்கணும்னு முடிவு பண்ணான். ஒரு பட்டாம்பூச்சை பிடிச்சான், தன் கையில் பிடிச்சி இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா இல்லையான்னு கேட்டான். புத்தருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம உயிரோடு இருக்குன்னு சொன்னால் இந்த பையன் அதை கையில் நறுக்கி கொண்டுருவான். இல்லை செத்து போச்சுன்னு சொன்னால் உயிரோடு இருக்கு பாரு உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு நம்மளை முட்டாளாக்க முயற்சி செய்ய போகிறான். புத்தர் அழகாக சொன்னார், அந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருப்பதும் மரித்து போவதும் உன் கையில் தான் இருக்கிறது என்று. நண்பர்களே, இயற்கை என்பது நம்முடைய தாயின் மடி. தாயின் மடியை பிறர் தொடாமலும் அதை பாதுகாப்பதிலும் தான் நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.